இறப்பு, அது யாரையும் விட்டு விலகாத ஒரு உண்மை. ஒரு மனிதன் பிறந்தவுடன் ஒரு நாள் அவன் இந்த உலகை விட்டு செல்லப் போகிறான் என்பது நிச்சயம். ஆனால் இறப்பு நெருங்கும்போது சிலருக்கு ஒருவிதமான உணர்வு வரும் என்று பலர் சொல்வார்கள். திடீரென்று அவர்கள் அமைதியாகிப் போவார்கள். வாழ்க்கையை நினைத்துப் பார்ப்பார்கள். தங்களுடன் இருப்பவர்களை கவனிப்பார்கள். நான் இல்லாத பிறகு யார் என்னை நினைப்பார்கள்? யார் என்னைக்காக அழுவார்கள்? இப்படி நினைத்துக்கொண்டே அவர்கள் மனதில் ஒரு தனிமை உருவாகும். ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைக்காதவர்கள் கூட வந்து நிற்பார்கள். அவர்களுக்காக அழுவார்கள். அவர்களின் புகைப்படத்துக்கு முன்னால் மெழுகுவர்த்தி ஏற்றுவார்கள். அப்போது ஒரு கேள்வி, நாம் அவர்களுக்காக அழுகிறோம் என்பதை அவர்கள் அறியுமா? அவர்கள் நம்ம உணர்வுகளை உணர முடியுமா? இதைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம். மனிதன் உயிருடன் இருக்கும்போது மட்டுமல்ல, அவன் இறந்த பிறகும் உடல் மட்டும்தான் மறையும். ஆன்மா மறையாதென்று பலர் நம்புகிறார்கள். ஆன்மாவுக்கு உயிர் உண்டு என்று கூறப்படுகிறது. அப்படி உயிரோடு இருக்கும் ஆன்மா உடல் இறந்த பிறகு என்ன செய்கிறது? ஒரு மனிதன் இறந்த பிறகு முதல் 9 நாட்கள் அவன் வாழ்ந்த இடத்தைச் சுற்றியே ஆன்மா உலாவும் என்று சொல்லப்படுகிறது. முதல் 3 நாட்கள் நீரில், 4வது நாள் முதல் 6வது நாள் வரை நெருப்பில், 7வது நாள் முதல் 9வது நாள் வரை ஆகாயத்தில். இந்த நாட்களில் ஆன்மா வெறுமனே உலாவுவதில்லை. தன்னுடைய வீட்டிற்கு யார் யார் வருகிறார்கள், யார் துக்கம் பகிர்கிறார்கள், எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது. 9வது நாள் முடிந்ததும் 10வது நாள் ஆன்மா மீண்டும் தன் வீட்டை நோக்கி வரும். அதனால்தான் 10வது நாள் செய்யப்படும் காரியம் முக்கியம் என்று சொல்கிறார்கள். 11ஆம் நாள் 12ஆம் நாள் வைக்கப்படும் பிண்டங்களை ஆன்மா ஏற்றுக்கொள்வதாக நம்பப்படுகிறது. 13ஆம் நாள் அந்த ஆன்மாவின் பயணம் தொடங்குகிறது. அது தன் வீட்டை பார்த்து பிரிந்து செல்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் அது ஓய்வு பெறும் நாளில் அதற்காக செய்யப்படும் வழிபாடுகளை உணர்கிறது என்று கூறப்படுகிறது. இப்படி 12 மாதங்கள் ஆன்மாவின் பயணம் தொடர்கிறது. ஒரு வருடம் கழித்து அது யமலோகத்தை அடைகிறது. அங்கு அது செய்த பாவம், புண்ணியம் கணக்கிடப்படுகிறது. நல்ல செயல்கள் செய்திருந்தால் அமைதி கிடைக்கும். இறப்புக்குப் பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கும்போது நமக்கும் ஒரு விதமான அமானுஷ்ய உணர்வு தோன்றுகிறது. உங்களுக்கும் அப்படி தோன்றியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி.